தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தங்கராஜ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஐயா வீரப்பனுடைய செல்ல மகள் வித்யாராணி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்துக்கு அண்ணன் வந்திருந்தாங்க. நைட்டு ஃபஸ்ட் நாள் பொதுக்கூட்டத்தினுடைய ஃபஸ்ட் நாள் சேலம் வந்திருந்தாங்க. அங்கே நாங்களும் போயிருந்தோம், அண்ணனை பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அப்புறம் அண்ணன் விடிஞ்சி மேச்சேரி எங்கள் தாய் வீர பத்திரகாளி மேச்சேரி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே அவரை சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் அந்த தாயை வணங்கிட்டு எங்கள் ஆட்சி மலர அருள்புரி தாயை என்று வணங்கிவிட்டு அப்புறம் நேராக மேட்டூர் வந்தார். அங்கே நம்மளுடைய வணங்காத்த மாமுனிவன் எங்கள் வீரம் விளைஞ்ச ஐயனாராக திகழ்கிற எங்கள் வணங்காத்த கருப்புச்சாமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எங்கள் ஐயா வீரப்பனாரை அவருடைய நினைவு நாளுக்கு வணங்கி அங்கே பத்திரிகையாளர் சந்திச்சார். அதை நான் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு மாலை பொதுக்கூட்டத்தில் தீரணும் அவன் பேரணும் என்று ஐயா வீரப்பனாரையும் நம்ம வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுடைய புகழெல்லாம் சொல்லினா அப்படி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம ஐயா வீரப்பனாருடைய மகள் வித்யாராணி அவர்கள் பேசியிருந்தாங்க. மிகச்சிறப்பாக பேசியிருந்தாங்க. தங்களுக்குள்ள மனசில் உள்ள வழியெல்லாம் அவங்க அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. மிக சிறப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் இந்த என்னுடைய தந்தை என்று எனக்கு தெரிஞ்சதே என் தாய் என் பாட்டி இவர்கள் தான் சொல்லி தான் தெரியும் சின்ன வயசுல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த மகள் வளர்கிறதுக்கு இந்த தமிழ் சொந்தங்கள் தான் காரணம், இவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய இந்த 30 ஆண்டு காலம் அந்த வனத்தில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தவ வாழ்க்கை மாதிரி மக்களை சந்தித்து அவங்க ரொம்ப அந்த வனத்தில் கொசுக்கடியில் அந்த வீரன் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியெல்லாம் சொல்லி 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 அவங்க அந்த கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. அவங்க தன்னுடைய மனசில் இருக்கிற வழியை அவர் ஐயா எப்படி வீரப்பனார் அந்த அவருடைய நினப்பில் தமிழ் தேசியமெல்லாம் இந்த நாட்டை ஆளணும்னு நினச்சாரோ, நான் ஒரு நாளைக்கு வந்தனாக்கா முதலமைச்சராக கூட ஆகும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, பேட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஐயா வீரப்பனார். அந்த குறையை தீர்க்க வந்த ஐயா வீரப்பனுடைய மகள் வித்யாராணி அவர்கள் உங்கள் மேட்டூர் தொகுதியில் நிற்கிறாங்க. அவங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு வரல, பிற கட்சிகள் மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு வரல. ஐயா வீரப்பன் சொல்லுவார், நீங்கள் சந்தன மரம்லாம் வெட்டினீங்களா அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் வெட்டினேன், ஒரு வருஷம் வெட்டினேன். அந்த வெட்டின சந்தன மரம்லாம் மக்களுக்கே விற்று அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன். மக்களெல்லாம் ரொம்ப பஞ்சப்பதாரியாக இருக்கிறது அவருக்கு மனசுக்கு எப்படி இருந்தது இல்லை, அவர் விற்று அந்த மக்களுக்கே கொடுத்துருக்கிறாரு. அதை அவரே அந்த ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார். அதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. எங்கள் அப்பா இவ்வளோ நாளாக ஏற்ப பண்ணார், என்னென்னவோ சொன்னாங்க. இந்த அரசாங்கம் எங்கள் அப்பா மேலே பழி சுமத்தியது. அவரை நான் உத்தமரன்னு நான் சொல்லலை, அவர் தப்பு கொலை பண்ணியிருப்பார், செஞ்சுருப்பார். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த அரசாங்கம் தானே காரணம். எங்கள் அப்பாவை தேடாமல் பிடிக்காம விட்டுருந்தாக்கா அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னா சின்ன தப்பாக இருக்கும்போது அவரை திருத்தி இருந்தால் அவர் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டார். ஆனால் எங்கள் அப்பாவை வெளியில் வர்றதுக்கு கூட விடாமல் போலீஸ் துரத்த, அவர் போய் மலையிலேயே தங்க. அதன் காரணமாக அவர் மலைக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுவார், அவர் ஏதோ ஒன்று வெட்டி வைப்பார், செய்வார். அதுவும் ஐயா வீரப்பனார் வெட்டி வைத்ததெல்லாம் பெரும்பெரும் சந்தன மரம் கிடையாது. அது அங்கே பல மரங்கள் எல்லாம் சந்தன மரம் வனத்தில் காஞ்சி, பெரிய மரங்கள் கூட காஞ்சி போய் செத்து இருக்கும். அந்த மரங்களை தான் வெட்டி விற்றுருக்கிறாரு. அதை ஒரு வருஷம் விற்றாருன்னு அவரே சொல்லிட்டு ஒரு வருஷம் விற்றேன், பிறகு அதை விட்டுட்டேன். என்ன பேரை வச்சு யாரை வெட்டிருப்பாங்க விற்றுருப்பாங்க அது தெரியல அப்படின்னு ஐயாவே சொல்லியிருப்பாரு.
அதெல்லாம் வந்து வித்யாராணி அவர்கள் எடுத்து சொன்னாங்க. ஆகையினால உங்களுக்கு நாங்கள் கொள்ளையடிக்க வரல, நான் வந்து திருடுறதுக்கு வரல, நான் வந்து பெரிய பெரிய மாட மாளிகை கட்டணும்னு இந்த அரசியல் கொள்ள. எங்கள் அப்பாவுடைய விட்டுட்டு போன பணியை அவர் நினச்சாரு இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சு போட முடியுமா அப்படின்னு நினச்சாரு. அந்த கனவை என்ன மூலிமா எங்கள் அப்பா செயல்படுத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த மேட்டூர் தொகுதியை நான் தேர்ந்தெடுத்ததாக எங்கள் அப்பாவுடைய உத்தரவே, அதனால தான் நான் இந்த மேட்டூர் தொகுதிக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பாக பேசுனாங்க. அந்த மகள் வந்து சொல்கிறது அத்தனையும் உண்மை. அவங்க எத்தனையோ வழி இருக்குது, அவங்க வந்து படிப்பு இருக்குது, அவங்க சம்பாதிச்சு பிழைக்கலாம், பேரோடைய வாழ்வாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்து வருது பார்த்தீங்களா, அது வந்து வித்யாராணியுடைய அந்த எண்ணத்தில் இருக்கிறது ஐயா வீரப்பனுடைய எண்ணமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மக்களெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து நல்லதை தேர்ந்தெடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லவங்களை தேர்ந்தெடுங்க, நல்லதை பண்ணுங்க. எங்கள் அப்பாவும் அதுதான் சொல்லுவார். என்றைக்குமே அவர் நல்லதை தான் செய்வார். மக்களை பார்த்து நல்லபடியாக பேசுவார். அவங்க நிறையா ஜனம் பார்த்துருக்காங்க, பேசிக்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரிலாம் அவர் அந்தளவுக்குலாம் ஒழிஞ்சிட்டு இருந்ததில்லை. வருவார் போவார், இப்படி தான் இருந்துக்கிறாங்க. நாளடைவில் தான் பிற போலீஸு போய் அராஜகம் பண்ணி அவர் வந்து திருப்பி வந்து போலீஸ் அடிக்க, போலீஸ் சுட, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குங்காட்டினா ஐயா வீரப்பன் வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு உள்ளே நிற்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அதனால் வீரப்பன் அவரே கொண்டுட்டாங்க. அந்த மனச்சாட்சி நம்முடைய மகள் வீரப்பன் அவர்களுக்கு, நம்மளுடைய மகள் அந்த வீரனுடைய செல்ல குழந்தை, தமிழன வீரன், காடு காத்த கருப்புச்சாமி, எல்லையற்ற முனியப்பன், எங்கள் வீரப்பன் அவர்களுடைய அந்த இலக மனசு, அந்த நல்ல குணம், எங்களுடைய தமிழ்தாய் பெற்றெடுத்த வீரப்பனார் பெற்றெடுத்த எங்கள் செல்லராணி வித்யா வீரப்பன் அவர்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதனால் மேட்டூர் தொகுதியில் என் தங்கை வித்யாராணி அவர்கள் போட்டிடுறாங்க. மேட்டூர் தொகுதி வாழ் மக்கள், அவர்களுக்கு மிக சிறந்த அறிவுகள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர்கள் உயர்த்துவார்கள். நல்ல மகள், நம்முடைய செல்ல மகள். ஆகையினால் இந்த மேட்டூர் வாழ் மக்கள், அத்தொகுதி மக்கள் வித்யா வீரப்பனை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு இந்த தமிழினத்தை காப்பாற்ற யாரும் இல்லை. ஆகையினால நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழர் அப்படின்னு பேசும், வேறு எந்த கட்சியும் பேசாது. ஆகையினால இவங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் உங்களுடைய முதல் பணியாக இருக்கணும். ஏன்னா அவங்க மிக நல்ல உள்ளம் படைத்தவங்க. ஐயா வீரப்பனருடைய அந்த குணம் இந்த வித்யா வீரப்பனுக்கு இருக்குது. ஆகையினால மேட்டூர் வாழ் தமிழர்கள் எங்கள் ஐயா வீரப்பன் மகள் வித்யா வீரப்பன் அவர்களை, செல்ல மகளை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும்.